Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கொரோனா கால தடுப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரசு உத்தரவாதம் அளித்தபடி ஊக்கத்தொகை வழங்க கோரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சோத்து சட்டியுடன் போராட்டம் நடத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரமணி வழங்க கேட்கலாம். வீரமணி, கொரோனா காலத்தில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் சார்பில் இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஒரு பூங்காவில் சோத்து சட்டியுடன் காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கொரோனா கால தடுப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரசு உத்தரவாதம் அளித்தபடி ஊக்கத்தொகை வழங்க கோரி இந்த போராட்டம் நடைபெற்று வருது. கிட்டத்தட்ட கொரோனாவில் அறிவித்த அவங்க கொடுத்த அறிவிப்புகள் இதுவரை எந்ததும் அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை. அதனாலதான் இன்று இந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சி தொழிலாளர்கள் சோத்து சட்டியுடன் கலந்து கொண்டிருக்காங்க. அந்த போராட்டத்துல குறிப்பா சொன்னோம்னா என்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் ஈடுபடுறாங்கன்னா, ஊராட்சி செயலாளர்களுக்கு நிரந்தர பணி நியமனம் வழங்க வேண்டும், கொரோனா கால ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், கணினி இயக்குவதற்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், அதே போல தற்கால பணியாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். இது போன்ற ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் டோமிக் செல்வராஜ் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த போராட்டத்தினால அன்றாட பணியான மாவட்ட ஆட்சியர் நடக்கூடிய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த போராட்டத்தின் காரணமாக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். அடுத்த கட்ட போராட்டமாக நீங்கள் கோரிக்கை நிறைவேற்றார்கள். அடுத்த கட்ட போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் தொடரும் என தெரிவிக்கிறாங்க. மோகன். விவரங்களுக்கு நன்றி வீரமணி. சாப்பிட வேண்டும். ஏனென்றால் தினசரி நாம் போராட்டம்